இருக்கா? உங்களுக்கு அடிமையா? காமெடி நீங்க காமெடி பேசுறீங்க. திமுக என்னவா இருக்காரு? இல்ல இப்ப எதுக்கு இவங்க பெரிய ஆளா இல்ல இவரை கூட்டி வந்தறாங்க பேச கூடாதா? பதில் இல்லனா இவரு கட்சியில பெரிய ஆளா நான் வாய் முடிக்கணுமா? பதில் இல்ல பேச தெரியல பேச தெரியல பதில் இல்ல வைத்த வலி வைத்தறிச்சல் வைத்த வலி வைத்தறிச்சல் பதில் இல்லன்றாரு. Max Gold, cash for gold. Call 04445454545. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். திரும்ப அவர்கள்கிட்ட வந்துட்டு கட்சி இல்லவே இல்லை. ஐ மீன் எப்படி சொன்னார் அப்படின்னா, அவர்கிட்ட எந்த அதிகாரம் இல்லை, நீங்கள்லாம் சேர்ந்து ப்ரெஷர் கொடுத்ததுனாலதான் அமைச்சரவையில வந்துட்டு அவர் உள்ள போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அது அவரே சொன்னாருன்னு வேற சொன்னார். இந்த அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேணுவாங்க இல்லையா? அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு, விடுதலை சிறுத்தைகள் எடுத்த ஜனநாயக முடிவுக்கு பிறகு திமுக எவ்வளவு பயங்கரவாத கட்சின்றதை இப்போ கண்கூட பார்க்குறோம். திமுக காரர்கள் எவ்வளோ ஆபத்தானவர்கள்ன்றதை கண்கூட பார்க்குறேன். இந்த இடத்துல பார்க்குறேன். குற்றச்சாட்டு அவர் அண்ணன் சூர்யானை தாவேக்காவை குற்றம் சாப்பிட்டோம். அது அவருடைய கடமை. திரு விஜய் அவர்கள்ட்ட கேள்வி வைக்கட்டும், தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கேட்கட்டும். தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து திமுகவோட பயணம் பண்ணவங்க நாங்கள். கடந்த 5 ஆண்டு காலம் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக நின்று திமுகவை காப்பாற்றியிருக்கோம். இடைஞ்சல் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த 5 ஆண்டு கால ஆட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் எவ்வளோ உறுதுணையாக இருந்துட்டு நல்லாவே தெரியும். இன்றைக்கு எங்கள் கட்சியோட தொலைநோக்கு திட்டத்திற்காக நாங்கள் ஒரு எடுத்த முடிவை தாங்கி கொள்ள முடியாமல் எவ்வளோ எங்களை டேமேஜ் பண்ணுறாங்க பாருங்கள். என்ன எவ்வளோ டேமேஜ் பண்ணுறாங்க பாருங்கள். நீங்கள் ஏதோ இந்தியா கூட்டணியில் ஏன் இடம் பட்டுறீங்க? அண்ணன் கேட்டார் சூர்யானை, ஏன் பாஜகவில் போய் இடம் வேணேன்? ஏங்க விஜய் அவர் 108 சீட்டு வந்த பிறகு அவர் நினச்சிருந்தா அதிமுகவில் ஆதரவு வாங்கியிருக்கலாம், பாஜகட்ட ஆதரவு வாங்கியிருக்கலாம், ஆட்சி அமைச்சிருக்கலாம். ஆனால் அவர் ஒரு மதசார்பற்ற அணியை உருவாக்குன்றதுல நோக்கமாக இருக்காரு. அவர் பண்ணையாத்தனம் ஒரு கேள்வி முன்னாடி வச்சுட்டு போனார். எங்கள் கூட்டணி எங்கள் தலைமை எங்கள் அறிவாலயம். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? கேளுங்க. அருவருப்பான குற்றச்சாட்டு. அருவருப்பா பேசுங்க. அப்ப நீங்க என்ன அருவருப்பா பேசுறீங்க? அது நீங்க பாட்டு பாப்பா எழுதி கொடுத்திருக்கா உங்களுக்கு அடிமையா? நீங்க முதலாளி திமுக என்னவா இருக்காரு? நான் என் கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர். திமுக என்னவா இருக்காரு? என்னவா இருக்காரா? கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர். பேச கூடாதா? பதில் இல்லனா இவரு கட்சியில பெரிய ஆளா நான் வாய் முடிக்கணுமா? என்ன பேச வைத்த வலி வைத்தறிச்சல் வைத்த வலி வைத்தறிச்சல். அப்புறம் இருங்க பதில் என்ன? பதில் இல்லன்றாரு. வைங்க. விஜய் அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அவர் நினைச்சு அதிமுக ஆதரவு வாங்கி ஆட்சி அமைச்சிருக்க முடியும். ஆனால் அவர் எங்கே இருந்து ஆதரவு எதிர்பார்க்குறாருன்னா, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, இடதுசாரிகள், ஐயுஎம்எல், காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸ் ஏற்கனவே போச்சு, உள்ளே அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ இந்த முகம், தாவேக்காவின் முகம் ஒரு மதசார்பற்ற ஒரு முகமாக இருக்கணும், நம்ம மேலே நம்ம ஒரு மத சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த தொலைநோக்கு பார்வையில் தான் எங்ககிட்ட ஆதரவு கேட்குறாரு. எங்ககிட்ட ஆதரவு கேட்கணும் அவசியம் கிடையாதுங்க. தேர்தலுக்கு முன்னாடி விசிக நாங்கள் எவ்வளோ எதிர்த்து பேசியிருக்கோம். கம்யூனிஸ்ட் கட்சியில் விமர்சனம் பண்ணியிருக்கோம்ல, விஜய் விமர்சனம் பண்ணியிருக்கோம்ல. நம்மளாம் தேர்தலுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் திட்டி பேசியிருக்காங்க, கேள்வி வச்சாங்க, விமர்சனம் பண்ணாங்க. இவங்ககிட்டே நம்ம போய் ஆதரவு வாங்கணும், நம்ம போய் அதிமுகவில் ஆதரவு வாங்கிட்டு போகலாமே நினச்சிருக்கலாம் இல்லையா? அது இல்லைங்க. அந்த கட்சிக்கு ஒரு முகத்தை உருவாக்குறாங்க, மதசார்பற்ற ஒரு முகம். அப்போ யார் சரியான ஆளாக இருப்பாங்க? யார் அதில் உறுதியாக இருக்கிறாங்க? காங்கிரஸ் காங்கிரஸ் எக்காரணத்தை கொண்டு பாஜக சேராது, நேர் எதிர் காங்கிரஸ். இடதுசாரிகள் ஐயுஎம்எல் விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன முகம்? மதசார்பற்ற முகம்.
அப்போ இவங்களை கூட வச்சுக்கிட்டாதான் தாவேக்காவோட இமேஜ் கூடும். அந்த உத்தி புத்தி சரியானது, சரியான நிலைப்பாடு. அப்போ ஆதரவு கேட்டு கடிதம் கொடுக்குறாங்க. நாங்கள் விசிகா ஒரு தனி கட்சி, எங்கள் கட்சியில் உயர்நிலைக்குழு கூட்டம் இருக்குது. அவர் சொல்லிட்டு போனார்ல, உயர்நிலைக்குழு கூட்டம் இருக்குது. எங்கள் தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு வந்து அமைச்சரவையில் இடம்பெறதுக்கு தயக்கம் இருந்தது, ஆனால் எங்கள் கட்சியை சேர்ந்தவங்கலாம் அமைச்சரவையில் இடம்பெறலான்னு சொல்கிறாங்க. அதான் ஜனநாயகம். பாவலன் சொல்கிற ஒரு கருத்தை எங்கள் தலைவர் அங்கீகரிக்கிறார்ல, என்ன மாதிரி எங்கள் கட்சியில் நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க, அங்கீகரிக்கிறாங்கல்ல. இதுதாங்க ஒரு தலைவனுக்கு அழகு. நான் என் விருப்பத்தை தான் நான் திணிப்பேன், என் விருப்பத்தை தான் தொண்டர்கள் எடுக்கணும்னு சொல்லி ஒரு தலைவர் முடிவெடுத்தால் அது சர்வாதிகாரம். அப்போ எங்கள் கட்சி அதுதான் சொன்னார், கட்சி கையை விட்டு போயிடுச்சு, என் பேச்சை அண்ணன் சொன்ன மாதிரி என் பேச்சை என் கட்சிக்காரன் கேட்கல அப்படிலாம் வந்து அவர் சொல்லலை. எனக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்தது அமைச்சர்கள் இடம்பெறதுக்கு, ஆனால் எங்கள் கட்சிக்காரங்க வந்து அதை விரும்பினாங்க. அதன் பிறகு நாங்கள் வந்து அமைச்சரில் பங்கெடுத்தோம். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.